சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவையே நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவோட கடைசியில அது என்னன்னு சொல்றேன். ஏன்னா, நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். அதனால வீடியோவ கடைசியில சொல்றேன். இந்த வீடியோவ நான் எதனால் மேக் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தியும் அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாம கௌரவம் பார்க்காம, நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒரு தொழில் பண்ணணும். ஆனா, நான் கௌரவம் பார்க்க மாட்டேன். எந்த தொழிலா இருந்தாலும் நான் இறங்கி பண்ண நான் தயாரா இருக்கேன். அந்த தொழில் மூலியமா எனக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைச்சா போதும். அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு ஏத்த ஒரு அற்புதமான ஒரு தொழில் தான். பார்க்க தாங்க ஒரு சின்ன தொழில். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரோட்டோர தொழில் தான். நடைபாதையில நீங்க ஒண்ணு நடந்துகிட்டே கஸ்டமருக்கு சேல் பண்ணணும். இல்ல அப்படின்னா ஒரு இடத்துல நின்னு கஸ்டமருக்கு சேல் பண்ணணும். இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நடைபாதை தொழில் தான். அதனால பல பேர் உங்கள பார்ப்பாங்க. பலவிதமான மக்கள நீங்களும் பார்க்குற மாரி ஒரு வாய்ப்பு இருக்கும். பலவிதமான மக்கள்கிட்ட பேசும்போது, பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதே மாரி நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்தக்கூடிய சில சம்பவங்களும், சில சூழ்நிலைகளும் நிச்சயமா இந்த தொழில்ல நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா, இந்த தொழில் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு தொழில். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி, நான் கௌரவம் பார்க்க மாட்டேன். நிச்சயமா நான் எந்த தொழிலா இருந்தாலும் இறங்கி பண்ண தயாரா இருக்கேன்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த தொழில கண்ண மூடிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த தொழில் உங்கள ஏமாத்தாது. அப்படி என்னடா இந்த தொழில்ல மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஒரு தொழில் பண்ணணும். அந்த தொழில் மூலியமா அந்த குறிப்பிட்ட நேரத்தில குறைந்தபட்சம் ஒரு ரூ. 1000க்கு மேல நமக்கு வருமானம் கிடைச்சா போதும். நமக்கு கிடைக்கிற அந்த டைம வச்சு ஒரு ரூ. 1000 வருமானம் சம்பாரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான தொழில் இருந்தா பரவால்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இது ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. பார்க்க தாங்க இது ஒரு சாதாரண ஒரு தொழில். ஆனா, இந்த தொழில் மூலியமா ஒரு 3 டூ ஒரு 4 இல்லைன்னா அதிகப்படியா ஒரு 5 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, உங்களால குறைந்தபட்சம் ரூ. 1000 அப்படிங்கிறது வருமானம் இல்ல, லாபமாவே ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதில மிகப்பெரிய லாபம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனோட இன்வெஸ்ட்மென்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி இன்வெஸ்ட்மென்ட் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தினசரி தேவை இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, தினம் ரூ. 1000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க கேரண்டியா இதிலிருந்து லாபம் ஈட்ட முடியும். அந்த மாரி ஒரு அற்புதமான தொழில் தான். இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண தொழில் மாரி தான் நமக்கு இருக்கும். ஆனா, இது சிறிய லெவல்ல விற்பனை பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன தொழில் தான். இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொழில் மூலியமா இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மொத்த குவான்டிட்டி சேல் பண்றது மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற குறைந்தபட்ச வருமானமே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1000க்கு மேல தான் இருக்கும். இது ஏன் நான் இந்த அளவுக்கு கேரண்டியா அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, இதில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க விற்பனை பண்ணக்கூடிய மிக குறைந்தபட்ச விலையே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 20லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 5 பேர் வாங்குனாலே உங்களுக்கு ரூ. 100 கலெக்ஷன் ஆயிரும். இதே 10 பேர் வாங்குனோம் அப்படின்னா ரூ. 200 கலெக்ஷன் ஆயிரும். அப்ப 50 பேர் வாங்குனா, அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த கலெக்ஷன் கால்குலேட் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில லாபம் கிடைக்கும், வசூல் ஆகுது, வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரிடா, இதில 50 பேர் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் நம்ம நினைக்கிற ஒரு மிகப்பெரிய தவறே. ஏன்னா, 50 பேரு கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற இந்த பிசினஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொழில பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன அந்த நேரப்படி 3 மணியிலிருந்து ஒரு 5 மணி நேரம் அந்த கால அவகாசத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இதில நீங்க விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே குறைந்தபட்சம் 100லேருந்து அதிகபட்சமா 200 நபர்கள் வரைக்கும் நீங்க சேல் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாரி 5 பேர் வாங்குனாலே உங்களுக்கு ரூ. 100 கலெக்ஷன் வந்துரும். இதே 100 பேர் வாங்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ரூ. 2000 கலெக்ஷன் வந்துருது. இதே 150 பேர் வாங்குறாங்க அப்படின்னா, ரூ. 3000 கலெக்ஷன் வந்துருது. அப்ப இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு வியாபாரமும், பிசினஸும் இதில எந்த அளவுக்கு லாபமும் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஆனா, நாம யோசிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயமே, நான் வீடியோவோட ஆரம்பத்தில சொன்ன மாரி, கௌரவம் பார்க்காம இந்த தொழில் நான் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த தொழில் பண்ணுனா மட்டும் தான்
உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அதே மாரி இந்த தொழில்ல லாபம் மட்டுமே தான் கிடைக்கும். பிசினஸ் எல்லா நாளுமே அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா, அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா, நீங்க வந்து எந்த இடத்த தேர்ந்தெடுத்து இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, மக்கள் நடமாட்டம் எங்க அதிகமா இருக்கோ, அந்த மாரி இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன வியாபாரம் நடக்கும். அத தவிர்த்துட்டு, நீங்களா ஒரு முடிவு பண்ணி, நீங்களே ஒரு தவறான இடத்த தேர்ந்தெடுத்து, அந்த இடத்துல போயி இந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வியாபாரம் மிகவும் கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு குறைந்தபட்ச வியாபாரமே பார்த்தீங்கன்னா, கேரண்டியா ஒரு ரூ. 500 மேல பிசினஸ் நடக்கும். ஆனா, என்னடா ரூ. 1000 மேல எதிர்பார்த்தோம், ரூ. 2000 மேல எதிர்பார்த்தோம். ஆனா நமக்கு லாபம் கிடைக்கல, வசூலும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, அப்ப நீங்க என்ன தவறு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன்னா, மக்கள் அதிகமா கூடுற இடங்கள்ல, மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல தான், நீங்க இந்த தொழில் பண்ணா அதிக லாபம் கிடைக்கும். அத விட்டுட்டு நம்ம தவறான இடத்த தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வியாபாரம் கம்மியாச்சு அப்படின்னா, நமக்கு வர வசூல் கம்மியாகும். அதனால நமக்கு கிடைக்கிற வருமானம் பாதிக்கப்படும். இதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. சரி, இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு மிகப்பெரிய விஷயத்த நான் கடைசியில சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பார்க்குற இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்காரர் வச்சிருக்கல. ஒரு ஹிந்திக்காரர பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடைய வச்சிருக்காரு. இதுல மிக முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்க்காரங்க எல்லாருமே கௌரவம் பார்த்துக்கிட்டு, நம்ம என்ன பண்றோம், இந்த தொழிலெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விலகி போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நாம புறக்கணிக்கிற ஒவ்வொரு தொழிலையுமே ஹிந்திக்காரங்க, அதாவது வடநாட்டுக்காரர்கள், வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்த தொழில கையில் எடுத்து, தனக்குன்னு ஒரு சுய தொழில செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இடத்த அவைங்க கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கிட்டு இருக்காங்க. எத்தன நாளைக்கு நம்ம கௌரவம் பார்த்துக்கிட்டு, ஒரு தொழில வந்து அசிங்கப்படுத்திட்டு, தொழில் மேல மரியாதை இல்லாம, அந்த தொழில் செய்ற நபர்களையும் இழிவுபடுத்திக்கிட்டு, எத்தன நாளைக்கு நம்ம அத கடந்து போக போறோம்? இத கண்டிப்பா நீங்க யோசிச்சே ஆகணும். ஏன்னா, இப்படி நீங்க யோசிச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்க அந்த நேரத்துல, உங்களுடைய வேலை வாய்ப்ப, உங்களுடைய தொழில் செய்யணுங்கிற அந்த இடத்தையும் ஒருத்தன் பறிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் இனத்தை சார்ந்தவன் கிடையாது. வேறு மாநிலத்தை சார்ந்தவன். அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அத புரிஞ்சுக்கல அப்படின்னா, நிச்சயமா நீங்க தான் இழப்ப சந்திக்கணும். இந்த வீடியோ மூலியமா நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி இந்த தொழில்ல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறது இந்த தொழில் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஆனா, இது ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இது கிடைக்காது அப்படின்னு ஒரு கேள்விக்குறிய நீங்க போட்டீங்கன்னா, நான் வந்து சும்மா பொய் சொல்றேன்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த தவறான சிந்தனையும், உங்களுடைய இந்த தவறான கேள்விகளையுமே, அத எல்லாத்தையுமே தவிடுபொடி ஆக்குற மாரி, உங்களுடைய இடத்தையும், உங்களோட தொழில் வாய்ப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வடநாட்டுக்காரன் பறிச்சு, அவன் அத வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் உண்ம.